அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உதயா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். 1 கப் அளவு கோதுமையில் தண்ணி சேர்த்து 2 முறை நல்லா கழுவி எடுத்திருக்கேன். கோதுமையை ஊற வைக்க வேண்டாம், தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கழுவி மட்டும் எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்த கோதுமையை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கூடவே 1/2 இன்ச் அளவு இஞ்சி, 3 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு இதை ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பு தன்மை இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்த கோதுமையை வேறொரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இது நல்ல கெட்டியான பதத்தில் இருக்குது. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்ல தோசை மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. தவாவை நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு கரண்டியை சேர்த்துட்டு நல்லா மெல்லிசாக தேய்ச்சிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக நல்ல பொடியாக கட் பண்ண வெங்காயத்தையும் கொஞ்சம் கொத்தமல்லியையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தோசையோட இந்த வெங்காயம் நல்லா ஒட்டுறதுக்காக இந்த மாதிரி கரண்டியால் லேசாக அழுத்தி விட்டுக்கோங்க. நல்லா வேகட்டும். இந்த மாதிரி ஒரு சைடு நல்ல பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு சைடும் வேக வச்சுக்கலாம். இந்த தோசை நம்ம வழக்கமாக செய்கிற கோதுமை தோசை மாதிரி இல்லாமல் ரொம்ப மொறுமொறுப்பாக இருக்கும். இன்னொரு சைடும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தவாலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், கிறிஸ்பியான கோதுமை தோசை தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரசித்து சமைத்து ருசித்து உண்டு மகிழ்ச்சியாக வாழ்வு.